Please subscribe Sadhguru Sai Creations. சில பேர் இதை தான் தப்பு பண்ணுறாங்க. எனக்கு இது ஒத்துக்கலைனால லைஃப்லேருந்து எடுத்துடுறாங்க. அப்போ பிடிச்ச உணவு நம்ம விட்டு போகுதா? அந்த அற்புதமான மகா மூலிகையை மட்டும் நீங்கள் ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பிடிச்ச உணவு சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அது என்ன வேணால் இருந்துட்டு போகுது. உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் மட்டும் உடம்புல இருக்கும், தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றப்படும், அவ்வளோதான். ஆசைப்பட்ட ஒரு உணவை நம்ம சாப்பிட முடியாது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ பகுதின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, அடுத்தது ஃபுட் அலர்ஜி. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது. ஏன் இந்த ஃபுட் அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி நான் ஒன்றா அந்த பதிவில் சேர்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபுட் அலர்ஜி தான் ஸ்கின் அலர்ஜியை கொண்டு வந்து, வயிறில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான், வயிறில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான் உங்கள் ஸ்கின் அலர்ஜியும் கொண்டு வந்து காட்டும். சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் போனீங்கன்னாக்கா தடிப்பாக இருக்கும். ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் சார், தடிப்பாக இருந்துச்சு, உடனே டீடாக்ஸ் பண்ண உடம்பை. ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நாக்கை காட்ட சொல்லுவாங்க, கையை பார்ப்பாங்க, வயிற்றில் புழு இருக்குது, கொக்கி புழு இருக்குது, நாடாப்புழு இருக்குது, தட்டிப்புழு இருக்குது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள வைரஸ் இருக்குது, உடனே டீடாக்ஸ் பண்ணு அப்படின்னு பேதியை கொடுத்துட்டுருவாங்க. பேதியை கொடுத்த பிறகு தான் பார்த்திங்கனாக்கா, பேதியை கொடுக்கும் போதே பாதி வியாதி சரியாயிடும். ஆனாலும் மருந்தும் கொடுத்து அதை க்யூர் பண்ணுவாங்க. ஸோ வயிறு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது வயிறை க்ளீன் பண்ணிடணும் என்றைக்குமே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நிலாவரை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days எடுத்தால் போதும், அட்லீஸ்ட் ஒரு 1 week எடுத்தாலே போதும். நில ஆவாரை சூரணம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே உடம்புல குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை ஒழிக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு சூப்பராக உண்டு. நில ஆவரையே என்ன பண்ணுறோம், ஒரு டீஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான ஒரு தண்ணியில் போட்டு குடிக்கிறோம் எப்போது சாப்பிட்ட பிறகு. இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கலாம். வயிறில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியிறதை பொறுத்து இருக்குது. அப்போது டெய்லி எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பெரிய பேதி ஆகாது. பட் செமி சாலிடாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மோஷன் வெளியேறலாம். இது எப்பேற்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வைரஸையும் பாக்டீரியாவையும் எடுத்து வெளியில் கொண்டு போகும். தேவையில்லாத கெட்ட வைரஸ் எல்லாமே வெளியில் போகும். நில ஆவரைக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஸோ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை தொடர்ந்து எடுத்திங்கன்னா ஒரு 7 நாள் போதுமான விஷயந்தான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு தேவையான அளவு ஓகே, எனக்கு கிளியர் ஆகிடுச்சு, எனக்கு போதும் நமக்கு தெரியும் இல்லையா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ரெகுலராக நிறைய நாள் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 1 weekலேயே உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் ப்ளஸ் வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சரியாகும். வயிறில் இருக்கக்கூடிய உணவு குழாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான இன்டேக் எடுக்கக்கூடிய மெடிசன் 2 சொல்ல போகிறோம். 2மே எடுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் எடுக்கலாம். ஸோ வந்து எதையுமே குழப்பிக்க தேவை கிடையாது. இதெல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி தான். எல்லாமே உணவு முறைகள் இருக்கிறதுனால ஒன்றும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அழகான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா பரங்கிப்பட்டை சூரணம். பரங்கிப்பட்டை சூரணத்தை வாங்கி நல்ல ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, நல்லா கொதிக்க வைங்க. ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் காலைல குடிங்க. அவ்வளோதான். வயிறில் இருக்கக்கூடிய அவ்வளோ அழகாக கலன்னு செரிமான கோளாறு நீக்கிறோம், வயிறில் இருக்கக்கூடிய வைரஸை நீக்கிறோம், அதேமாதிரி கேஸ்ட்ரிக்கை நீக்கிறோம். எவ்வளோ ஒரு சூப்பர் பாருங்கள். பரங்கிப்பட்டை சூரணம் ப்ளஸ் ஜீரகம், இது அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்கும். இது ஒரு நாள். அடுத்தது வெறும் நாட்டு மருந்துகளில் போய் வாங்கிக்கோங்க, வெறும் அம்மான் பச்சரிசி பவுடர். உடல்லேருந்து வயலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு புண்ணையும் ஆற்றக்கூடிய சக்தி, தேவையில்லாத கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த அம்மான் பச்சரிசிக்கு உண்டு. நாட்டு மருந்து கடையில் அரைச்சி பவுடராகவே வச்சுருக்காங்க, அதை வாங்கிக்கோங்க. அப்போது இது ஒரு நாள் திங்கக்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் அப்படி மாறி எடுத்துகிட்டு வாங்க. சண்டேக்குள்ளே உங்கள் பிரச்சனையே போயிடும். பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அரிப்பு, தடிப்பு, சின்ன இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நைட் தூங்கவே முடியாது. அதேமாதிரி எக்ஸிமா, என்ன வேணாலும் தோல்வியாதி இருந்துட்டு போகுது. இதெல்லாம் நம்ம படிப்படியாக தோல்வியாதி ரொம்ப நாள்பட்டு இருக்குது. ராஜப்பிளவை, எக்ஸிமா, அப்போ சொரியாசிஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி உள்ளே இழுத்துக்கிட்டே வரணும். எடுத்துகிட்டே மற்ற மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். சுத்தமாக 48 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு க்யூர் கிடைக்கும். மிகப்பெரிய வியாதிக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அரிப்பு, ஒரு சிவப்பு திட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்ட ஒரு உணவை நம்ம சாப்பிட முடியாது. நம்ம என்ன நினைப்போம், உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எனக்கு கேஸ் ஆகுது, எனக்கு வந்து இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் எப்படின்ட்டு அந்த நமக்கு பிடிக்கிற உணவை நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த உணவு நமக்கு ஒத்துக்கலைங்கிறத ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சுன்னா, இல்லையா டெஸ்ட் எடுக்கலையா, வேணாம் அம்மான் பச்சரிசி, அவ்வளோதான். அந்த அற்புதமான மகா மூலிகையை மட்டும் நீங்கள் ஒரு 48 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஃபுட் வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதை சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆயிரும், இந்த மருந்து சாப்பிட்டா இது அலர்ஜி ஆயிரும். ஆக உடம்புல நிறைய பார்த்திங்கன்னா அலர்ஜி டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த உணவு உனக்கு ஒத்துக்கலை, இந்த சாப்பாடு வாழைப்பழம் உனக்கு ஒத்துக்கலை, உருளைக்கிழங்கு உனக்கு ஒத்துக்கலை, இதை சாப்பிட்ட பிறகு உனக்கு டக்குன்னு மயக்கம் வரும், இதை சாப்பிட்டா உங்களுக்கு உடல் தடிச்சிடும், இதை சாப்பிட்டா ஏதோ ஒன்று உங்களுக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் நம்ம வந்து இந்த அம்மான் பச்சரிசி வெளியேற்றி விடும், ஓடுங்கடா வெளியிலன்னு சொல்லி முடிச்சிடும். அப்போது 48 நாள் கழிச்சு இதை எடுக்கிறீங்க, டெய்லி எடுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓமையான ஒரு ஃபுட் லைட்டாக சாப்பிட்டு பாருங்கள்,
ஒன்றுமே பண்ணாது. சில பேர் இதை தான் தப்பு பண்ணுறாங்க. எனக்கு இது ஒத்துக்கலைனால லைஃப்லேருந்து எடுத்துடுறாங்க. அப்போ பிடிச்ச உணவு நம்ம விட்டு போகுதா பாருங்கள். அதனால தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிறில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை, அந்த வைரஸை நமக்கு ஒவ்வாமையாகவும் இருக்கும். அது யார் என்ன வேணாலும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கிருமிகள் இருக்குது. அது என்ன வேணால் இருந்துட்டு போகுது. உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் மட்டும் உடம்புல இருக்கும். தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றப்படும். அவ்வளோதான், சிம்பிள். அந்த அம்மான் பச்சரிசிங்கிறது மிகப்பெரிய நம்ம வயிறுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். அல்சர் ஆத்திரும், எவ்வளோ பெரிய கேஸ்ட்ரிக்கையும் சரி பண்ணி கொடுத்துரும், குடலாக வச்சிருக்கும், பொன் போல் மின்னும் உடம்பை கொடுக்கக்கூடியது தான் அம்மான் பச்சரிசி. இந்த அம்மான் பச்சரிசினா பச்சரிசி நினச்சிக்காதீங்க, அது பேர் மூலிகை. ஸோ பச்சை இலை தான் அது பேர், சரிங்களா? ஸோ இதை எடுத்துக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பரங்கிப்பட்டை சூரணம், உடம்பு தேகத்தை பளபளக்காக்கக்கூடிய சக்தி இந்த பரங்கிப்பட்டை சக்கைக்கு உண்டு. அதான் பரங்கிப்பட்டை சூரணமாக கிடைக்கும். அதோட நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலாக சீரகத்தை நீங்கள் வந்து பொடி பண்ணி அதையும் ஒரு நாள், அம்மான் பச்சரிசி ஒரு நாள், அப்போ ரெண்டும் இப்படி மாறி மாறி அப்படி எடுத்துக்கிட்டே 48 நாள் முடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஸ்கின்ல எந்த ஒரு டிசீஸும் இருக்காது, எந்த அலர்ஜியும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். அதேமாதிரி இல்லாத வரை ஒரு வாரம் எடுத்து முடிச்சிருங்க, அவ்வளோதான். இந்த மட்டும் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உடலும் குடலும் சுத்தமாயிட்டினாலே ஸ்கின் டிசீஸ் இருக்காது, முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? நமக்கு மேஜராக வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகளும் குப்பைகளும் புழுக்களும் அதுதான் உங்களுக்கு வந்து நமக்கு வியாதியாக தோல் காட்டிவிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசீஸ் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு தோல் வியாதி இருக்குது, ஒரு தேமல் இருக்குது, ஒரு படை இருக்குது. இந்த மருந்தெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். இங்கே மட்டும்தான் இருக்கும், பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஆகா, இது என்னடா அந்த மருந்து சாப்பிடும்போது நிறையா பரவுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இது இன்றைக்கி இங்கே வருதுன்னா அடுத்த மாதம் இங்கே வரத்துக்கு தயாராக இருக்கிற இடம். ஏன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வேறு இடத்துல மோஷனில் போனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த படை சொறியிலேருந்து அதுலேருந்து தான் வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸ்கின் இப்படி வெளியில் அவுட்புட் கொடுக்கும். இது நாளைக்கு வரப்போகிறது, நாளானிக்கு வரப்போகிறது, எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்று வெளியிலேருந்து ஸ்கின் வழியாக வெளியில் வந்து அதுக்கப்புறம் சுத்தமாக க்யூர் ஆகும். இதுதான் வந்து அதோட லாஜிக். அதனால் இதை போடும் பொழுது அரிப்பு அதிகமானாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் உள்டேக் எடுக்கும் பொழுது இன்னொரு இடத்துல பரவி இன்னொரு இடத்துல வந்து வெளிப்படுதுன்னா அது இன்றைக்கி இல்லை. நீங்கள் மெடிசனே சாப்பிடாமல் இருந்தாலும் இன்றைக்கி இங்கே வருதுன்னா நாளைக்கு அங்கே வரப்போகுது. அது ஸ்கின்னுக்கு வெளியில் உள்ளே இருக்கும். இது வெளியில் ஏற்கனவே வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அது வெளியில் வந்து, அதாவது அணைய போகிற விளக்கும் பிரகாசமாக இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனை வந்து ஹைப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் நார்மலாக ஒரு நல்ல ஒரு 100% வந்து உங்களுக்கு வந்து ஃபீவர் அடிச்சிட்ருக்கு, நீங்கள் மருந்து எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 110 ஏறி டப்புன்னு கீழே இறங்கும். இந்த கிராஃபே, மருந்தோடைய கிராஃபே ஒரு வியாதி 50% இருந்துச்சுன்னா அது மேலே போய் கீழே வந்து அப்படி நில்லுக்கு கொண்டு போகணும். இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்க வேண்டும், ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த விஷயங்களை ஏன்னா தெளிவாக சொல்கிறேன். சில பேர் மெடிசன் எடுக்கும்பொழுது எனக்கு வந்து இன்னொரு இடத்துல வருது, அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, இது எல்லாமே ஒரே நாள் 2 நாள், அதுக்கப்புறம் சுத்தமாக காணாது. அதனால் மருந்துகளை நம் முன்னோர்கள் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க சொன்னது தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்கின் டிசீஸ் பற்றி கவலைப்படாதீங்க. அது எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா. இதை மட்டும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் பாக்டீரியாலாம் பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாலே போதுமான விஷயம். ஸ்கின் க்ளோ சூப்பராக இருக்கும். எப்பேற்பட்ட வியாதியையும் சரி செய்யும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.